யோசனை பண்ணி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. அம்மா கூட கலந்து பேசி நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு நீ எடுத்து சொல்லு. அவங்க எப்படிங்க இந்த வயசுல கர்ப்பவதி ஆகிறதுக்கு ஒத்துக்குவாங்க? ஊர் உலகம் பார்த்தா சிரிக்காது. குழந்தை சுமக்கிறதுக்கு மட்டும் ஓகே வாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளேயே எப்படி பத்திரமா யாருக்கும் தெரியாம பாதுகாக்கிறதுன்னு நான் சொல்றேன். எனக்கு என்னமோ ஒத்துக்குவாங்கன்னு நம்பிக்கையே இல்ல. நீதான் பூரணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா குழந்தை தேவைப்படுறது நமக்கு. இது நம்ம கலாச்சாரத்துக்கு முரண்பட்ட செயல்னு உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு உறுத்தல் இருக்குங்க. உண்மைதான், இது கலாச்சாரத்துக்கு முரண்பட்ட செயல்தான். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல கலாச்சாரத்தை கடைபிடிச்சா உண்மையான காதல் செத்துரும் பூரணி. என்ன சொல்றீங்க? நம்ம கலாச்சாரப்படி நிறைய பேரு ரெண்டாவது கல்யாணம் ஏன் பண்றாங்க சொல்லு? வாரிசை உருவாக்கி கொடுக்க முடியாத மனைவி அவ அனுமதியோடவே ரெண்டாம் தாரமா ஒரு பொண்ணை தான் கணவனுக்கு கட்டி வைக்கிறத நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. என் மனைவி மேல அளவுக்கு அதிகமான காதலோடு இருக்கிறனா எனக்கு தேவையான வாரிசு உருவாக்கிக்கிறதுக்கு கலாச்சார சீர்கேட்டு செய்யறேன்னு வச்சுக்கையேன். கோஆபரேட் பண்ண பூரணி ப்ளீஸ். குழந்தை நமக்கு தானே, குழந்தை நமக்கு தானே. அம்மாவோட வயித்துல இந்த கருவை எப்படி வைப்பாங்கன்னு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன். எப்படி வைப்பாங்க? ஏன் அதெல்லாம் இப்ப கேக்குற? அம்மா கிட்ட பேசும்போது அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? உன்னோட செனமுட்டையும் என்னோட உயிரினமும் சேர்ந்து முதல்ல டெஸ்ட் டியூப்ல கருவா வளரும். அதுக்கப்புறம் அந்த கருவை எடுத்து அவங்க கருப்பைக்குள்ள வைப்பாங்க. அதுக்கப்புறம் மன நிறைவோட சந்தோஷமா தாய்மை உணர்வோட அவங்க பேசாம இருந்தா போதும், அந்த குழந்தை தானா வளர ஆரம்பிக்கும். புரியுதா? புரிஞ்சுது. அம்மா கிட்ட பேசுறியா? பேசுறேன். சரி, நான் குளிச்சுட்டு வரேன். சுனா, ஐம் சாரி சுனா. இந்தா டீயை குடி. என் மேல உனக்கு இன்னும் கோபம் போகலையா? உங்க மேல கோபப்படுறதுக்கு நான் யாருங்க? ரெண்டு நாளா எதுவும் சாப்பிடல. இந்த டீயாவது குடி ப்ளீஸ். பரவாயில்லைங்க, ஐ அம் லக்கி. ஏன் அப்படி சொல்ற? 10 நாள் சாப்பிடலன்னா மனுஷன் செத்துருவான்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். என் லக்கு 2 நாள்லயே என் மேல உங்களுக்கு பரிதாபம் வந்துருச்சு. டீயை குடி சுனா. நான் இதை குடிக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு சில விஷயங்களை கிளியர் பண்ணணும். என்ன? நீங்க என்ன பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா. அப்புறம் ஏங்க பிடிக்காதவளை
தலையில கட்டி வச்ச மாதிரி பிஹேவ் பண்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ டீயை குடி. எனக்கு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தரோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசுறீங்களே, உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? சுனா, கோவத்துல ஏதோ ஒன்னு சொல்லிட்டேன். அதை பெருசுப்படுத்தாத, விட்டுரு. அப்படி விட முடியாததாலதான் தவியா தவிக்கிறேன். 7 பொண்ணுங்களுக்கு காது கேட்க கூடாதுங்க. அதுலயும் நம்மளை விட வசதியான வீட்டுக்கு மருமகளா போற 7 பொண்ணுங்களுக்கு சோடு சொரணையே இருக்க கூடாதுங்க. புருஷன் வேற யார் கூட சம்பந்தப்படுத்தி பேசினாலும் அத கேட்டும் கேட்காம கேவலமா இருக்கக்கூடிய ஜன்மமா இருக்கணும். ஏன்னா நாங்க 7 பொண்ணுங்க. இத பாரு சுனா, நான் இனிமேல் உன்னை இந்த மாதிரி தப்பா பேச மாட்டேன். எல்லாத்தையும் விட்டு. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. எனக்கு தெரியணும். என்ன தெரியணும்? என்ன கல்யாணம் பண்ணும்போது சந்தோஷமா தானே இருந்தீங்க. ஆமா. அப்புறம் ஏன் உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன பிடிக்காம வாழ்றேன்னு சொன்னீங்க? கல்யாணம் பண்ண புதுசுல நாம 2 பேரும் ஹனிமூனுக்கு எங்க போனோம்? நேபாள் போனோம். அப்புறம் ஏன் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் இது வரைக்கும் அவளை தொட்டதே இல்லைன்னு சொன்னீங்க? நான் எல்லாத்தையும் கேட்டேன். நீங்க என்ன தொட்டதே இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் போகணும், அவ்வளவுதானே? கட்டின புருஷனை விட்டுட்டு வந்தவன்னு 4 பேரு எங்க அப்பா அம்மா வீட்டுல என்ன சொல்றது எனக்கு பிடிக்கலங்க. அதை விட நாண்டுகிட்ட சாகிறது மேலன்னு ஃபீல் பண்ணிதான் விஷம் குடிச்சிட்டேன். விஷம் குடிச்சிட்டியா? சுனா, சுனா என்ன சொல்ற சுனா? என்ன நிஜமாவா? நிஜமாவே விஷம் குடிச்சிட்டியா? என் மேல இருந்து கையெடுங்க, கையெடுங்க. இது வரைக்கும் அந்யோன்யமா இருந்த நீங்க இந்த 3 மாசமா ஏன் மாறுனீங்க? என்னை விட பெருசா ஏதோ ஒண்ணு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க. அது பொண்ணா, பணமா, பொருளான்னு கேட்க கூட எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஆனா
தொட்டது உங்களுக்கு துரதிருஷ்டம். சுனா 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 உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட நீ இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. உனக்கு இந்த விஷயத்துல உடன்பாடு இல்லைன்னா உடன்பாடு இல்லைன்னு கூட சொல்லிடலாம். மாப்பிள்ள பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவர் சொன்ன எல்லாமே நியாயமா தான் இருந்தது. அதனாலதாம்மா நானும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். வேற யாரோ என் குழந்தைய சுமக்கிறத விட நீ சுமக்கிறது எனக்கு சந்தோஷம்தாம்மா. பாட்டி, அம்மா, பேர குழந்தை எல்லாருமே ஒரே ரத்தமா இருக்கும். நம்ம குடும்பம் தானே. உனக்கு ஓகேயா? சுமக்ரியா? செய்யறேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? சொல்லிடு. எங்க போயிட்டாங்க இவங்க? என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நின்னுட்டு இருக்கேன். அபார்ஷன் பண்ணவன் உடம்பு 10 நாளைக்கு எந்திரிக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. நீங்க வேற சும்மா இருங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். அதான் அம்மா கூட ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னல. இன்னும் என்ன டென்ஷன்? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க இது வரைக்கும் வரல. 2 மணி நேரம் ஆகுது. அப்படியா? ஆமா. என்ன அம்மா மொபைலுக்கு ட்ரை பண்றீங்களா? ஆமா. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. எங்க போயிருப்பாங்க? அதான் தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம குழந்தை விஷயத்துல இஷ்டம் இல்லையே என்னவோ. அப்படி இருந்தா சொல்லிருப்பாங்களே. ஒன்னாச்சே, எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியாம ஊருக்கு போயிட்டாங்களோ என்னவோ. காலையில தெரிஞ்சிரும்ல, அப்ப பார்க்கலாம். சொல்லுங்க மிஸ்டர் பிரபு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க கேட்டீங்களே சார் ஒரு விஷயம். என்ன விஷயம்? வாடகை தாய் விஷயம். ஆமா. அதுக்கு ஏஜ்டு பொம்பளைன்னா வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்கல்ல? ஆமா. இந்த வாட்டி இளமையான ஒரு பொண்ணே அந்த வேலையை செய்யறேன்னு சொல்றாங்க சார். யார் அது? நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆளை நேர்ல காட்டுறேன் சார். சரி, நான் இப்போ வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். நாளைக்கு கூப்பிட்டுமா? என்ன சார் டென்ஷன்? நாளைக்கு சொல்றேன். ஓகே சார். பை.